சொல்ல நான் அப்பா நிறைய இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ பார்த்தா அப்பா சொல்லாத இன்சிடென்ட் எல்லாம் இவர் சொல்லுவாரு. புதுசு புதுசா கேள்விப்பட்டு சொல்லுவார். ஒரு இன்சிடென்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடென்ட். அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா ஹைவேல கார் அந்த ராயப்பேட்டா ஹை ரோட்ல கார் வரிசையா போயிட்டே இருக்குமா. அப்போ ஒருத்தர் இந்த இந்த வீல் சேர் இருக்கும் இல்லையா, வீல் சேர்ல அந்த கையில ஓட்டுறது, அவருக்கு ஹேண்டிகேப்ட் அவர் நின்றுட்டே இருப்பாராம். டெய்லி வண்டி போகும்போது அந்த டைமுக்கு கரெக்டாக நிற்பாராம், பார்த்துட்டு போயிடுவாராம். ஒரு நாள் ஒருத்தர் பார்த்து கேட்டிருக்காரு, ஏன் அவர் வண்டி அவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு டெய்லி நிற்கிறிய என்னையா அப்படின்னு கேட்டதுக்கு, எங்க நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி நம்மளை பார்க்கணும், நான் போகிறோம், நாம சாமியை பார்க்க போகிறோம் அப்படின்னு இருக்காரு. ஸோ இப்படி கார் போயிட்டே இருந்த கார் ஒரு நாள் நின்றுருக்கு. அவர் இறங்கி வந்திருக்காரு. இறங்கி கையில் எப்பவுமே அவர் எண்ணி கொடுக்கவே மாட்டாராம், அப்படியே எடுத்து கொடுக்குறது தான். அப்படியே கத்தா காசை எடுத்து கையில் கொடுத்துட்டு, கடை வச்சு பொழைச்சிக்கோ, பிச்சை எடுக்கக்கூடாது, பீடி சிகரெட் விற்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. பீடி சிகரெட் விற்கக்கூடாது, நீ வேற ஏதாவது கடை போட்டு பொழைச்சி கொடுத்துட்டு போயிட்டாரு. அது மக்களை நேசிச்சிருக்காருங்க, நேசிச்சிருக்காரு. போய் போய் அவங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கணுங்கிறது பயங்கரமா பண்ணியிருக்காரு. இது மாதிரி கதைகள் வந்துட்டே இருக்கு. சார் இப்போ வா வாத்தியார் அப்படின்ற ஒரு கேரக்டரைசேஷன் உங்ககிட்ட கொண்டு வராரு எம்ஜிஆர் சாரோட கேரக்டர். ஆனா உணர்றீங்க அந்த மிச்சத்தை நம்ம உடைக்க வேண்டாம். பட் சம்திங் தட்ஸ் தி மேஜிக்கல் அபௌட் எம்ஜிஆர் சார் இன் தி ஃபில்ம். அப்போ உங்களுக்கு டெஃபினெட்லி நிறைய மெமரிஸ் அபௌட் ஹிம் இருக்கும். அவருடைய திரைப்படங்கள் நீங்க பார்த்து அந்த ஆராவை நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. வாட் வாஸ் யுவர் ப்ரிப்பரேஷன் ஃபார் வா வாத்தியார்? இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க அவருக்கு பாத்திருக்கீங்களான்னு கேட்டீங்கனால நான் பாத்திருக்கேங்கிறதா. ஏன்னா எங்க வீட்டுக்கு பின்னாடி தான் அவங்களோட ஆஃபீஸ். ஸோ அவர் கார் எப்படின்னா, அவர் கார் அந்த பக்கம் பின்னாடி ஸ்ட்ரீட்ல நாங்கள் மொட்டமாடியில் போய் நானும் எங்க அண்ணனும் உட்காந்துருப்போம், வாட்டர் டேங்க் மேலே உட்காந்துருப்போம். அவர் ஈவினிங்னா அவர் கார் வரும்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ப்ளூ கலர் அம்பாசிடர் கார் அப்படி என்டர் ஆகி வீடு ஃப்ரண்ட்ல நின்று இறங்க மாட்டாரு, பின்னாடி நிற்கும் கார். நின்றுச்சுன்னா அவருக்கு இறங்குனா டக்குன்னு மேலதான் பார்ப்பாரு. நாங்க இப்படி கை காமிச்சா அவர் ரெட்டையில அப்படி காட்டுவாரு. ஒயிட் ஷர்ட், அந்த கேப் போட்டிருப்பாரு, பிங்கா இருப்பாரு. அப்படி சிரிச்சுக்கிட்டு, அது பாருங்களேன், அங்க 2 பசங்க எப்போ உட்காந்துருக்காங்கன்னு அவருக்கு தெரியுது. கரெக்டா மேல பார்ப்பாரு. எங்களுக்கு என்ன ஒரு 5 வயசு இருக்கும், 6 வயசு இருக்கும். அப்படி கை காமிச்சு சிரிச்சுட்டு அப்புறம் மெதுவா அப்படி நடந்து அப்படி மேல போவார். அது மட்டும் தான் எனக்கு மெமரியா, அவர் நேர்ல பார்த்த மெமரி. பட் படங்கள் பாத்தீங்கன்னா அப்போ VSCR இருக்கும். இப்போ எங்க வீட்டு பிள்ளைகள்லாம் எல்லார் வீட்லயும் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னும் அந்த சாங் வரும்போதெல்லாம் அப்படி ஒரு ஹை இருக்கும், எல்லாம் ஒரு பயங்கரமான ஹை இருக்கும். திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருப்போம். நமக்கு லயன் கிங் பார்க்கும்போது எங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் இருக்கும். ஆனா அதே கிராஃப் அது. ஸோ திரும்ப திரும்ப அதை பார்த்துட்டே இருப்போம். பட் இது பண்ணணுங்கும் போது ரொம்ப ஸ்கேரியா இருந்துச்சு. பிகாஸ் ஐ நெவர் ஐடென்டிஃபை வித் ஹிம். ஹீஸ் குவிக். இல்லை, அவர் பயங்கர டேலண்டடு. அவரால் அவரோட ஸ்வாட் ஃபைட்டிங்கும் ஸ்டிக் ஃபைட்டிங்கும் எல்லாருக்கும் பாடம். அது மாதிரி யாருமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அவர் அதில் தேர்ச்சி பெற்று இருந்திருக்காரு. அண்ட் அவரோட ஆரா இஸ் டூ பிக். நம்ம பேசிட்டு இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நம்மளோட சப்கான்சியஸ்ல இருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி, இவங்க 2 பேர் நீங்க அவங்க படங்களை பார்க்கலன்னா கூட கல்ச்சுரலி அவங்களோட வாய்ஸும் அவங்க மறுபடியும் சொன்ன விஷயங்களும். ரிஷாகாரன் படம் வரும்போது யாராவது இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்களா, ரிஷாகாரன் இப்படி போட்டிருக்காங்களா, இனிமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லா ரிஷாகாரங்களும் அவர் மாதிரி தான்